Hi viewers, இன்னைக்கு நான் வந்து பிரியாணி பண்ணிட்டு இருக்கேன் வீட்ல ஆக்சுவலா. ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து பிரியாணி எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைக் ஃப்ரம் ஸ்டார்டிங் நான் காட்டணும்னு இருந்தேன் நான். சரி இது நடுவில் தான் எனக்கு தோணுச்சு, சரி இது ஒரு கண்டென்ட்டாக இன்னைக்கு போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரியாணிக்கு எப்பொழுதும் போல் ஆயிலில் இது பட்டை லவங்கம் ஏலக்காய் பே லீஃபு வெங்காயம் பச்சை மிளகாய் இதுதான் இப்போ நான் போட்டு நான் வதக்கியிருக்கிறேன். நான் பாருங்க இங்கே வந்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. ஸோ நல்லா ப்ரௌன் ஆகி வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆச்சுனாக்கா அதுக்கு அடுத்தது கொத்தமல்லி புதினா போடணும். நம்ம வீட்டில் புதினா இல்லை இன்றைக்கி, பட் புதினாக்காக மார்னிங்லேருந்து வெயிட்டிங்கில் இருக்கிறேன் நான். ஸோ எனி டைம் இப்போ புதினா வரலாம். ஸோ வந்ததுமே அதை ரெடி பண்ணிவிட்டு நான் போட்டுருவேன். இங்கே புதினா லீஃபெல்லாம் நல்லா பெருசு பெருசாகவே இருக்கும். ஸோ சீக்கிரமாக ஆஞ்சிடலாம். ஆஞ்சி சீக்கிரமாக கழுவி அதை அரைஞ்சி போட்டுடலாம். ஸோ இங்கே வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சாச்சு. இங்கே தயிர் பச்சடி ரெடி ஆயாச்சு. இங்கே தக்காளி ரெடியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த தக்காளி இப்போது அப்படியே கட் பண்ணிவிடுவேன். இங்கே புதினா மாத்திரம் தான் வாங்கணுமா இருந்துச்சு. இப்போ இந்த ஒரு புதினா வாங்கினோன்னாக்கா இனி மாலுக்கு நான் போகணும். மாலுக்கு போயிட்டு நான் அந்த ஒரு ஐட்டம் இருக்குது, ஒரு 4-5 ஐட்டம் நான் அது கூட சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம். பிரியாணிக்கு வெங்காயம் நல்லா ரோஸ்ட் ஆச்சு, நல்லா ப்ரௌன் ஆகியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு. ஆக்சுவலாக புதினா கொத்தமல்லி எல்லாம் தான் போடணும், பட் புதினா இல்லாததுக்கு நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு போடுறேன். ஸோ எதெல்லாம் போட்டு என்னால் ரெடி பண்ண முடியுமோ ஃபஸ்ட்டு நான் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு கொஞ்சம் கடைசி வதக்குற இந்த ஆயில் இருக்கிற டைமுக்கு கிடைச்சிச்சின்னா புதினா எல்லாம் அதுவும் வதக்கிட்டோம்னாக்கா தென் ஃப்ளேவர் கம்ப்ளீட் ஆகிடும் பிரியாணிக்கு. ஸோ வெயிட்டிங்கில் இருக்கிறேன். ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது தான் கொத்தமல்லி புதினா எல்லாம் போடணும். ஸோ இது போடுறதுக்கு நான் போடும்பொழுது நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் புதினா கிடைச்சிடுச்சு எப்படியும். ஸோ இப்போ புதினா கொத்தமல்லி எல்லாம் ஃபைன் சாப்பிங் பண்ணிவிட்டேன். இப்போ புதினா கொத்தமல்லி ஃப்ரை பண்ணிடுவேன் நல்லா. இங்கே ரைஸ் வந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஊறினா போதும். டொமேட்டோஸ் போடணும். ஸோ டொமேட்டோஸ் போட்டு டொமேட்டோ ஹாஃப் ஃப்ரெஷ் ஆகணும். இப்போ இது டொமேட்டோஸ் நல்லா குக்காக இருக்குது, ஹாஃப் குக்காக இருக்குது. ஸோ இன்னும் நல்லா குக் ஆகணும்னா மேரினேட் சிக்கனு இதுக்கு கூட இது வந்து கசூரி மேத்தி ட்ரைடு ஃபெனுக்ரிக் லீவ்ஸ். நான் ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு கர்டு போடுறேன். இதெல்லாம் எதுக்கு போடுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இதெல்லாம் போட்டால் பிரியாணி டேஸ்ட்டாக வரும்னு தெரியும். ஸோ கர்டு ஏன்னா நம்ம பாருங்க நல்லா சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் நல்லாவே வெந்துருச்சு, நல்லா வேகலை, ஹாஃப் குக்டாக இருக்குது. ஸோ
இப்போ இந்த டைமில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இவ்வளோ பாருங்க, இவ்வளோ இருக்குது இந்த பாத்திரத்தில். இந்த ரைஸு குக்காய் வருமா? ஏன்னா ரைஸும் நிறைய இருக்கு. ஓகே, எப்படினாலும் செஞ்சு சாப்பிடணும். அது பொங்கி பொங்கி கீழே கொட்டி கொட்டி வரும்போது கூட நான் பிடிச்சி சாப்பிடலாம். இன்னைக்கு இப்போ ஆக்சுவலாக எங்களுக்கு டைம் வந்து 10:38 இப்போ. ஸோ நைட்டு இருந்தாலும் சாப்பிடணும், பிரியாணி தான் சாப்பிடணும். இப்போ ரைஸு போட்டுக்கலாம். ரைஸ் இந்த பாத்திரத்தில் பத்துமான்னு தெரியாது, இருந்தாலும் போடுறேன். இங்கே பாருங்கள், ரைஸு வெந்து வந்துட்டுருக்கு. ஓரளவு ரைஸ் வெந்துட்டு வருது. ஸோ டோட்டலாக வெந்துட்டு வரப்போ பொறுமை இல்லை. இது ஒரு ஸ்டேஜாக வெந்து வர வர சாப்பிட்ற பசி ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட், ஸோ நம்ம இப்போ பிளேட்டில் போட்டு சர்வ் பண்ணலாம். தயிர் பச்சடி ரெடி, பிரியாணி ரெடி. சாப்பிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இவ்வளோ நேரம் பொறுத்து இருந்து காத்ததுக்கு. பிரியாணி எப்படியோ இன்றைக்கி சாப்பிடணும்னு நினச்சது. ஸோ ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஓகே, இந்தியாவில் செய்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ தயிர் பச்சடி கொஞ்சம், பிரியாணி கொஞ்சம். இந்த சாப்பாட்டுக்காக காலையிலேருந்து வெயிட்டிங். எல்லாம் ரெடி ஆனாலும் புதினா கிடைக்காமல் இருந்துச்சு. ஸோ புதினா கிடைச்சோடனே எல்லாம் டக்கு 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 டக்குன்னு ரெடி பண்ணியாச்சு. ஸோ பீஸு சூடு. இருந்தாலும் விடக்கூடாது.
நல்ல டேஸ்ட்டு, காரம் சூப்பராக வேற இருக்கு. வீட்டில் எல்லாம் சாப்பிட்டுட்டு யாருக்கெல்லாம் காரம் பிடிக்காதோ அவங்களாம் என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க இன்னைக்கு. ஆனால் எனக்கு சூப்பராக பிடிச்சிச்சு. பிரியாணி காரமாக இருந்தால் தான் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப காரமாக இல்லை, சூட்டுக்கு சேர்த்து ஒரு காரமாக இருக்கு. பாருங்க, பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு வச்சுட்டு இதை பார்க்கும் பொழுது என் கூட சேர்ந்து சாப்பிடுங்க. சூப்பர் டேஸ்ட். லாஸ்ட் பைட். ஒரு பீஸ் சிக்கன். சூட்டில் பிடிக்க முடியல. நல்ல குளிராக இருக்கு. ஸோ இந்த குளிருக்கு இந்த மாதிரி சூடாக நல்லா கார சாரமாக சாப்பிட்டோன்னா கொஞ்சம் நல்லா படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சு வேலை பார்க்கலாம். அப்போ இந்த பிரியாணி செய்யும் பொழுது என் வாய்ஸ் பார்த்துருப்பீங்க, அப்படியே டல்லாக உங்களுக்கு சொல்லிகிட்ருப்பேன். ஒரு 2-3 வாய் உள்ளே போனதும் அது எங்கேருந்து தெம்பு வந்துச்சுன்னு தெரியல. சூப்பராக பேசுகிறதுக்கு சவுண்ட் இப்போ தான் வருது. ஸோ இது காலையிலேருந்து ரொம்ப ஏங்கிட்டு இருந்தது, செய்யணும், இன்றைக்கி செஞ்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஜஸ்ட் ஷேர்டு. ஸோ மேபி இன்றைக்கி என்னோடய வாய்ஸ் வந்து டல்லாக இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங்கு. ஸோ அது எதுக்குனாக்கா ஒரு 3 டேஸாக நான் சிக்னஸில் இருந்தேன். ஸோ சிக்னஸில் இருக்கும் பொழுது நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுச்சு. ப்ளஸ் ரெகுலர் ரொட்டீன் ஒர்க்கு போயிட்டு இருந்துச்சு. எட் சம்திங் ஒரு மாதிரி ஒரு ஒரு புது அனுபவம் இல்லையா நம்ம இங்கே வந்துட்டு. ஸோ இங்கே வந்துட்டு அது என்ன லேகிங்னு தெரியல, ஒரு மாதிரி ஒரு சிக்னஸ் மாதிரி வந்துச்சு, லைக் த்ரோட் இன்ஃபெக்ஷனு, ஃபீவரு. ஸோ நல்லா தூக்கம் வருது. இங்கே நல்லா குளிராக இருக்கு, நல்லா தூக்கம் வருது. ஸோ அது எதுக்குன்னு தெரியல, இன்னும் அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ நான் ஒரு இதுவாக தான் என்னுடைய வாய்ஸ் கொஞ்சம் டல்லாக தான், ஏன்னா இது என்னுடைய ஃபஸ்ட்டு, இது என்னுடைய செகண்ட் வாய்ஸ் வீடியோ. ஸோ எனக்கு கொஞ்சம் வந்து சிக்னஸில் இருந்த தொட்டு தான் என்னால் லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப மோட்டிவேஷ்னலாக பேசுனால முடியல. ஸோ அந்த மோட்டிவேஷனே இந்த பிரியாணி தான். ஸோ இந்த பிரியாணி சாப்பிட்ட உடனே ஃபுல் மோட்டிவேஷன் இப்போ எனக்கு. ஸோ நாளையிலேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் நான் வீடியோ போடுறேன்னா சூப்பராக என்னுடைய வாய்ஸ் வந்து நல்லா சவுண்டபுளாக, ஆடிபிளாக, லைக் என்ன சொல்கிறது, இப்போ கூட என்னுடைய த்ரோட்டு, என்னுடைய ஒரு சிக்னஸ் வந்து கொஞ்சம் டல், என்னுடைய ஒரு இது எனர்ஜி லெவல் கம்மியாக தான் இருக்குது. பட் ஒன்ஸ் என்னுடைய எனர்ஜி நல்லா இருக்கும்போது ஐம் ஜஸ்ட் என்ன சொல்கிறது, ரொம்ப கணீர்